அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யம்மி அண்ட் கிறிஸ்பியான மில்க் பேடா குக்கீஸ் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட இந்த குக்கீஸ் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு எப்படி நம்ம கொரியர் போடுறது, எந்த மாதிரிலாம் நம்ம கொரியர் பண்ணலாம், எப்படி நம்ம பேக் பண்ணலாம்னு சொல்லியுமே நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் 1-2 வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே அதை ரிப்பீட்டடாக கேட்குறதால இந்த வீடியோலுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த குக்கி வந்துட்டு எக்லெஸ் தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இந்த சீலிங் மிஷின் பற்றியுமே ரிப்பீட்டடாக கேட்குறதால அதோட டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா அது ஒரு சில சமயம் நம்ம மறந்து போயிடுவோம். அது எசன்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி. குக்கி பேக் பண்ணுற ட்ரே, அப்புறமா அந்த பேக்கிங் ஷீட்டு, பட்டரு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கி செய்கிறதுக்கு பவுடர் சுகர் தேவைப்படும். அப்புறமா கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் தேவைப்படும். மில்க் எசன்ஸ் நம்ம தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர், மைதா, அப்புறமா பட்டர், அவ்வளோதான். இதெல்லாம் தான் தேவைப்படும். நீங்கள் இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லைன்னா நீங்கள் அப்படியே நான் கப் அளவெல்லாம் சொல்கிறேன். அந்த கப் அளவில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அழகாகவே வரும். அப்புறம் நல்லா இந்த மாதிரி பெரிய அகலமான பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மில்கி மிஸ்ட் பட்டர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன பட்டர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பட்டர் யூஸ் பண்ணுறீங்க ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எது கிடைக்குமோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த பட்டராக இருந்தாலுமே நல்லா தான் வரும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அமுல் பட்டர் தான். அது கிடைக்காத பட்சத்தில் எனக்கு இந்த மில்கி மிஸ்ட் வந்து நான் வாங்கிப்பேன். என் வீட்டு பக்கத்தில் இந்த மில்கி மிஸ்ட் தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக வேணும், நான் இன்றைக்கே ஆர்டர் கொடுத்தாகணும், எனக்கு வேறு பட்டர் எதுவுமே இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சுருவேன். வேறு வழி இல்லை. ஆனால் அமுல் பட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்கும் ரேட்டு, ப்ளஸ் நல்லாவுமே இருக்கும். மில்கி மிஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்காவது நம்மளுக்கு ப்ராஃபிட் வரணுன்னா அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் இல்லையா? அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பட்டர் அந்த கடைக்கார அண்ணா வந்துட்டு ரொம்ப ஃப்ரீசர் உள்ளேருந்து எடுத்து கொடுத்தாங்க. எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது, 2026 வரைக்கும் இருக்குது. இருந்தாலுமே நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஸோ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டர் சரியாக ஒரு 80 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லை, நீங்கள் சும்மா ஸ்பூனில் தான் அளக்க போகிறீங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்பூன், ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப குட்டி இல்லை, மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த பட்டரை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அந்த பட்டர் வந்துட்டு அந்த கலர்லேருந்து கொஞ்சம் மைல்டாக மாறிடணும். அந்தளவுக்கு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரி பவுலில் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஆகிடும். நான் காமிக்கிற பாருங்கள், இதே மாதிரி அப்படியே பவுலில் சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே அப்படியே தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா க்ரீம் மாதிரி ஆயிரும். இப்போ பட்டரை நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பவுடர் சுகர் அளந்து எடுத்துக்கலாம். பவுடர் சுகரை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு 4.5 ஸ்பூன் அளவுலேயே உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா கலந்து வச்சுருந்த அந்த பட்டர் கூடயே இந்த பொடி பண்ண சர்க்கரையுமே சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நம்ம அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணியிருக்கோன்னா நம்ம சும்மா லைட்டாக கலந்தாலே போதும். இல்லை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோன்னா லைட்டாக ஒரு மாதிரி நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். பட்டரையும் சுகரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல அழகான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம மாவு எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். தனியாக ஒரு ட்ரையான ஒரு பவுல் வச்சுட்டு அதை டேர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி 1/4 கப்புன்னு நம்மளுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கப்பில் தான் நான் அளந்து எடுக்கிறேன். மாவு சரியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் கிராம்ஸு. இந்த 1/4 கப் அளவில் சரியாக 3 கப் அளவுக்கு இந்த 100 கிராம் அளவுக்கு மாவு வந்தது. அதாவது 1½ கப் அளவுக்கு மாவு. இப்போ நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸில் நல்லா பெரிய கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 1½ கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இது வெயிட் மிஷின் இல்லாதவங்களுக்காக தான் நான் இந்த அளவு எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் கிராம் கணக்கு சொல்லையில் எங்களுக்கு கப் அளவு சொல்லுங்கள், நாங்கள் வீட்டில் செய்யலை, எப்படி செய்கிறது சொல்லி கேட்பாங்க. அதனால தான் நான் இந்த அளவுமே சொல்லிகிட்ருக்கேன். சரியாக ஒரு 102 கிராம் கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்துட்டு குட்டி ஸ்பூனில் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
இதோட கிராமே கேட்குறீங்க. இதுக்கு கிராம்லாம் நான் வைக்கிறது கிடையாது. நம்ம செய்கிறது கம்மியான அளவு, இந்த 1/4 கிலோ அளவு அந்த மாரி தான் நான் ஷேர் பண்ணுறது. இதுக்கு இந்த மாரி இந்த மசாலா ஸ்பூன் வரும் இல்லையா? குட்டி குட்டியா ஸ்டீல்ல. அந்த ஸ்பூன்லேயே ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்பேன். அதுவே சரியா வரும். நெக்ஸ்ட் நம்மளோட மில்க் பேடா குக்கீஸ்க்கு முக்கியமா நம்ம சேர்க்க வேண்டியது இந்த மில்க் பவுடர் தான். அமுல்யாவோட அந்த ₹10 பாக்கெட் இருக்கு இல்லையா? அத மொத்தமாவே நான் சேர்த்துடுறேன். இது சும்மா ஒரு பாதி கூட சேர்க்கலாம். நல்லா ஃப்ளேவரா இருக்குன்னு சொல்லி நான் மொத்தமாவே சேர்த்துட்டேன். நான் ஆஃபருக்குன்னு செய்யல. சும்மா இது கொஞ்சமா ஒரு பாதி அளவுக்கு தான் நான் சேர்த்து செஞ்சிருந்தேன். அதுவே நல்லா தான் இருந்தது. இது இன்னுமே ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. இது தனியா நம்மளுக்கு அத சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களே, இன்னும் நல்லா டேஸ்ட்டா செஞ்சு குடுக்கலான்னு சொல்லி நான் பாதி சேர்க்கலாமான்னு ஒரு யோசனையில தான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கிராம் சேர்க்கலான்ட்டு ஒரே யோசனையில அப்புறம் மொத்தமாவே நான் சேர்த்துட்டேன். இந்த பாக்கெட் சரியா ஒரு 21 கிராம் இருக்கும் பெர்ஃபெக்ட்டா. அந்த அளவு அப்படியே வந்துருச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி மில்லட் குக்கீஸ், அப்புறமா பட்டர் குக்கீஸ், வால்நட் குக்கீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நம்ம குக்கீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒன் பை ஒன்னாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குக்கி ரெசிபிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். உங்களே யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபிஸ் எதாவது ட்ரை பண்ணிங்கனாலுமே மறக்காமல் வாட்ஸ்அப்பில் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி திரும்பியுமே நம்மளோட பட்டர் சர்க்கரை பொடியை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த பட்டரையும் சர்க்கரை பொடியும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு, அது எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பால் பவுடரில் ஒரு மாதிரி சில சமயம் கட்டி கட்டியாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்க்குறது தான் நல்லது. ஏன்னா பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா? ஜலிச்சுட்டு சேர்த்தா தான் நம்மளுக்கு குக்கியுமே நல்லா ப்ராப்பராக கிடைக்கும். இல்லைன்னா தனியாக ஒரு இடத்துல போய் உப்பு, பேக்கிங் பவுடர்லாம் போய் நின்றும் நம்மளுக்கு ப்ராப்பராக வராது. இப்போ பொறுமையாக இந்த பட்டர் கலவைக்கூடயே இந்த மாவை இந்த மாதிரி ஜென்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறதுனால தான் இந்த குக்கி அவ்வளோ நல்லா ஃப்ளேவராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 25 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக இந்த மில்க் எசன்ஸ் சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த மில்க் எசன்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு இந்த மாதிரி எசன்ஸ்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா, நம்ம மாவு சேர்க்குறோம் இல்லையா அந்த டைம்லேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் அதுவுமே. அவ்வளோதான். இப்போ குக்கிக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிடிச்சி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்குமே நான் விஸ்கு, பீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வெறும் இந்த பெரிய பவுலு, அதுக்கப்புறமா இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா இதுலேயே நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. கடைசியாக நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம கையில் பிடிச்சி வைக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நம்மளுக்கு சாமானுமே நிறைய சேராது வாஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவுமே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். மாவு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். மாவே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ நல்லா ஃப்ளேவராக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபி இது. இந்த மில்க் பேடா குக்கீஸ் எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணலாம், உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரேட் எல்லாமே கேட்குறீங்க. நான் அப்படி தான் ஒரு வாட்டிக்கு முட்டை மிட்டாய்க்கு நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நியாயமாக தான் நான் ரேட்டெல்லாம் சொன்னேன். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஓகே. ஒரு சில பேர் வந்து என்ன இவ்வளோ விலையா அவ்வளோ விலையான்லாம் சொன்னாங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். அந்த பொருட்களுமே அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வச்சுருக்கிறது தாராளமாக ரொம்பவே அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். அதையுமே அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நான் வீடியோவில் வந்து அதனால தான் நான் ரேட் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்கிட்ட மெனுவே கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவங்களுக்கு செஞ்சு பார்த்தா தானே அந்த கஷ்டம் தெரியும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க பாட்டுக்கு ஈஸியாக பேசிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே வாங்க நம்ம இப்போ இந்த குக்கி டோ எல்லாத்தையுமே நம்ம அழகாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு குட்டி கரண்டி எடுத்துகிட்டு எல்லாமே ஒரே சைஸில் வரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு இந்த குலாப் ஜாமுன் மாவில் நம்ம உருட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் உருட்டிட்டு நடுவில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மில்க் பேடா குக்கீஸ்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு மில்க் பேடா மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் எல்லாமே ஒரே சைஸில் நான் ஒரு 14 பீஸ் கிட்ட இதை போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது இன்னுமே நல்லா குட்டி சைஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ்மே கிடைக்கும்.
இதுக்கு மேலே சும்மா அழகுக்காக பாதாம் லைட்டாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். அது மில்க் பேடா குக்கீஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்போ தனியாக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 160 டிகிரிக்கு நம்மளோட ஓடிஜியை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட குக்கி டின் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த அவன் தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னா 160 டிகிரி காமிக்குதா? என்னோடய ஓடிஜிலனா 250 டிகிரி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் வச்சுருக்கேன். அதனால் அது 160ல் வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் பொறுத்து அது ரொம்ப ரைஸ் ஆயிரும். ரைஸ் ஆனதுக்கப்புறமா நான் பார்த்து வச்சுப்பேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவன் தெர்மாமீட்டர்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இதோட லிங்க்குமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா நான் யாரோட ஃபோனில், என்னோடய ஃபோன்லையா இல்லை இவங்க மொபைல்லையா எதில் ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரியலை. நான் செக் பண்ணி பார்த்தாக்கா ஆர்டர்ஸில் இது இல்லை. அதனால தான் என்னால் ஷேர் பண்ண முடியல. நான் போய் பார்த்தேன், மீஷோவில் தான் நான் வாங்கினேன். அதில் போய் பார்க்கையில கொஞ்சம் நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் இருந்தது. அதனால பயந்துக்கு நான் ஷேர் பண்ணலை. நீங்கள் வாங்குறீங்கன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த மில்க் பேடா குக்கீஸ் பேக் ஆகிறதுக்கு எனக்கு சரியாக ஒரு 25 நிமிஷம் எடுத்தது. ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி பொறுத்து அந்த டைமிங் எல்லாமே மாறுபடும். நீங்கள் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கு வச்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக பேக் ஆகலைன்னா நீங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ரொம்ப சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. லைட்டாக சேஞ்ச் ஆகையில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க, சரியாக இருக்கும். கன்வெக்ஷன் மோட் நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த அவன் தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா சரியாக 160 டிகிரியில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே லைட்டாக கலர் வந்திருக்கு. நான் அந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்டேன். இந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ண டின்லேயே வைக்காமல் கையோடயே நம்ம வேறு ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு ரேக் அந்த மாதிரி மாற்றி வச்சிடணும். அந்த சூட்லேயே இருக்கும்போது அது ஒரு மாதிரி நமத்த மாதிரி போயிடும். அது ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்காது, அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் நீங்கள் உடனே மாற்றி வச்சுருங்க. அதே மாதிரி ஓடிஜிலையுமே நீங்கள் கையோடு எடுத்துடணும். அப்படியே நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி போயிடும். இப்போ நம்மளோட மில்க் பேடா குக்கீஸ் எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த குக்கியோட ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க்கான கலர் இருக்கும். ரொம்ப டார்க் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகான யம்மியான நல்ல கிறிஸ்பியான மில்க் பேடா குக்கீஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இன்ஷால்லா இந்த குக்கியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த குக்கி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதாவது கடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம எப்படி பேக்கிங்லாம் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த சீலிங் மிஷின் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். இது 750 கிட்ட நான் வாங்கையில. இப்போ என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இதோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஹீட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அந்த பட்டனு அந்த நம்பர்ஸ் இருக்கும், அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ரொம்ப மெலிசான கவருக்கு வந்து நீங்கள் கம்மி பாயிண்டில் வைக்கணும். நல்ல திக்கான கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம திருக்கிட்டோன்னா நல்லா ஹெவியான ஒரு பிளாஸ்டிக் பேக் நம்ம அதில் பேக் பண்ணிக்கலாம், அந்த சீல் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து பிபி கவர் வந்துட்டு கொஞ்சம் தின்னு தான், ரொம்ப தின்னு கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அது நான் எப்போவுமே 2ல் வச்சு தான் நான் வந்து சீல் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு அந்த 3 கிட்ட வச்சுருக்கேன். இப்போ நான் சீல் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் சும்மா வீடியோவுக்கு டெமோக்காக இந்த மாதிரி பெரிய பிபி கவர் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா இந்த குக்கீஸ் எல்லாமே இந்த குட்டி பிபி கவர் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் 2 2 போட்டு நான் பேக் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி பெரிய கவரில் மொத்தமாக போட்டு கொடுக்குறது. இல்லைனா இந்த ப்ரௌனி 1/4 கிலோ ஸ்லாப் ரொம்ப ரேராக வரும். அந்த இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பெரிய பிபி கவர் யூஸ் பண்ணி கொடுப்பேன். நல்லாவே இருக்குது. இப்போ நம்மளோட சீலிங் மிஷினில் நம்பர் 3ல் இருக்குது. நான் இப்படியே வச்சு நான் சீல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வழக்கமாக இதுக்கு நான் செகண்ட் அந்த 2ஆம் நம்பரில் தான் நான் வச்சு சீல் பண்ணுவேன். அதுதான் இந்த கவரோட ஹீட்டுக்கு கவர் சீல் பண்ணுறதுக்கு சரியான நம்பரு. நான் கொஞ்சம் கூடவா வச்சதுக்கப்புறமா எப்படி இது சீல் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு மாதிரி அப்படியே கவர் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக சீல் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரியாக வந்துருச்சு பாருங்கள், அது ஓவர் ஹீட்டில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணையில் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆகும்.
நானே இதை நிறைய வாட்டி செஞ்சு தான் இந்த நம்பருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இன்னொரு பக்கத்தில் 2ஆம் நம்பரில் வச்சு நான் சீல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக அழகாகவே வந்துருச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பக்கம் அந்த கவர் அப்படியே உரிச்சுக்கிட்டு வந்துருச்சு அந்த சூடு தாங்காமல். இன்னொரு பக்கம் நம்ம சரியான நம்பரில் வச்சதால் இந்த மாதிரி வந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி பிபி கவர்லாம் நம்ம 2ஆம் நம்பரே நம்மளுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஹெவியான கவர்ஸ்க்கு தான் நம்ம அதிகமான நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்கெட்ஸுமே நம்மளுக்கு வந்து நமத்து போகாது, நல்லா ஏர் டைட்டாக இருக்கிறதால. அவ்வளோதான். இப்போ சீல் பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக்கிங் பாக்ஸில் போட்டுட்டு நல்லா சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிற வேலை தான். பேக்கிங் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். திரும்ப ஆட் பண்ண வேண்டாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்னு சொல்லி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வெயிட்டுமே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், சரியாக 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே வந்திருக்கு. அப்புறமா தேவி சிஸ்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர் புதுசாக ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.